டிவிகே வந்து ஜெயிச்சும் இன்னும் ஆட்சி அமைக்க முடியாமல் திணறிட்டு இருக்காங்க. பெரும்பான்மையை வந்து நிரூபிக்க முடியலை. இப்போ வரைக்கும் காங்கிரஸ் மட்டும் போய் சேர்ந்துருக்காங்க. அதனால் 113 எம்எல்ஏ வந்து இப்போதைக்கு இருக்காங்க. 113லையுமே வந்து விஜய் வந்து ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும், ஒருத்தர் வந்து சபாநாயகராக இருக்கணும். அதனால் 111 பேர் தான் இருக்காங்க. இன்னுமே வந்து ஒரு 7 to 8 பேர் வந்து வேணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் திருமாவளவன் அவர் வந்துட்டு 2 சீட் இருக்குது. சிபிஎம், சிபிஐ, அதுக்கப்புறம் இந்தியன் முஸ்லீம் லீக் இவங்கக்கிட்ட சேர்த்து ஒரு 6 இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்துனா ஒரு 8 சீட்டு வருது. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் விஜய் வந்து ஆட்சி அமைச்சிட முடியும். பட் ஆனால் முஸ்லீம் லீக் வந்துட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் நாங்கள் நடப்போம் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க சிபிஐ, சிபிஎம்மும் வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் என்னென்னு தெரில. திருமாவளவன் வந்துட்டு இன்றைக்கி சாயந்தரம் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு டாக் என்ன போயிட்டுருக்குன்னா, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் அப்படி ஒரு வேளை வந்து அவங்க ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னு சொன்னால் விஜயை வந்து இவங்களே பெரிய ஆள் ஆக்கி விட்ற மாதிரி தான். 2 திராவிட கட்சியுமே அதுக்கப்புறம் இருக்காது. அடுத்து எலெக்ஷன் வந்தாலுமே விஜய் தான் ஜெயிப்பார். ஏன்னா இப்போ அவர் ஆட்சி அமைக்க விடலை அப்படின்னு சொன்னால் அனுதாப ஓட்டு வந்து அடுத்த தடவை இன்னும் அதிகமாக தான் அவ்வளோ. இப்போ 108 வாங்கினவர் அடுத்த தடவை 208 வாங்குறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த தப்பை 2 கட்சியுமே செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.